கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 77ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது, நம்முடைய சத்தத்தை உயர்த்துகிற பொழுது தேவன் நமக்கு இறங்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். 116ஆம் சங்கீதத்திலே 4 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். மனிதனிடத்தில் கெஞ்சுவதை காட்டிலும் கர்த்தரிடத்திலே நாம் கெஞ்சினால் நமக்கு இறங்கக்கூடிய நல்ல ஆண்டவர். ஏன்னு சொன்னால், மனிதன் நம்மை மறந்து போகலாம் அல்லது அதை மறக்கலாம். ஆனால் தேவனை கர்த்தர் ஒரு நாளும் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவர். 30ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். தாவீதுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு கெஞ்சுதல் அவருடைய வாழ்க்கையில இருந்தபடினாலே கர்த்தர் அவருடைய கெஞ்சுதலுக்கு இறங்கினார் என்பதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 3ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதினுடைய சங்கீதம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். நாம் பூமியில இருந்து நாம் கூப்பிடுகிற சத்தம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் எட்டுகிறது. அவர் நம்முடைய சத்தத்திற்கு, நம்முடைய கெஞ்சுதலுக்கு அவர் இறங்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் என்று சொன்னால், ஒரு பிள்ளை சாக கிடந்தது, அதை எழுப்பும்படியாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவனா கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனா கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான் என்று நாம் இங்கே மரித்து போன மகனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உயிர்ப்பித்த கர்த்தரை நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தரிடத்தில் நாம் கெஞ்சும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, கர்த்தரிடத்தில் நம்முடைய சத்தத்தை உயர்த்துகிற பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். உபாகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய உயர்த்தினாலும் மகா பயங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர் எங்களை பாலும் தேனும் போடுகிற தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனார் என்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்திலே நாம் பார்க்கலாம், ஆகார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென். நாம் என்ன நோக்கத்தோடு கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி பதில் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டவர், அவர் செவி கொடுக்கிற நல்ல ஆண்டவர். ஆமென். செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்களுக்கு, கெஞ்சுகிறவர்களுக்கு கர்த்தர் இறங்கி ஆண்டவரே அவருடைய தேவையை சந்திக்கும்படியாக, அவருடைய அன்றைய சகல காரியங்களை வாக்கி செய்யும்படியாக கர்த்தர் இறங்கி வருவோம் நாங்கள் செபிக்கிறோம். அன்றைய ஜீவனுக்காக, அன்றைய தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக செபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே உன்னதத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பி தருவீராக. சத்தத்தை கேட்பீராக. செவி கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த தேவனிடத்திலே அன்றைய கெஞ்சுகிற போது கர்த்தர் உதவி செய்வீராக. சத்தத்தை கேட்பீராக, பதில் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.